ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நியூட்ரிஷனல் அயன் கண்டென்ட் இருக்கிற சூப் தான் செய்ய போகிறோம். என்ன சூப்புன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன சூப்புன்னு பார்த்தீங்களன்னா முருங்கைக்கீரை சூப் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக வந்து ஒரு 1/4 கப் வந்து முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான எலசான கீரை தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, டொமேட்டோ இது எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து சேர்த்து நம்ம வந்து சூப் செய்யலாம். முருங்கைக்கீரை சூப் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால பேபிஸ்க்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா பிளட் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம சூப் கொடுக்கறதுனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு பேபிஸ்க்கு. வாங்க இப்போ சூப் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேன்ல வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம், நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு ரெண்டுமே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச டொமேட்டோ எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். வந்து முருங்கைக்கீரை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால வந்து கொஞ்சமா வந்து சேர்த்துக்கணும், இல்லைன்னா ஸ்பைசி அதிகமா இருக்கும். கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். எவ்வளோ நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா அந்த சூப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சூப் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பேபிக்கு வந்து கொஞ்சம் வார்மாக வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். நல்லா வந்து நம்ம சேர்த்துன தண்ணிக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிருக்கு. தண்ணியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேபிஸ் வந்து கொடுத்துடலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்து சூப் கொடுக்கலாம். இந்த இலை இல்லாமல் ஜஸ்ட் நம்ம தண்ணி மட்டும்தான் பேபிக்கு வந்து கொடுக்க போகிறோம். 1 இயர் ப்ளஸ் பேபிஸாக நம்ம சால்ட்டு சேர்த்துட்டு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்படியே அவங்க நல்லா இலையோட சேர்த்து கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம 9 மந்த் பேபினால நான் வந்து தண்ணி மட்டும்தான் கொடுக்க போகிறேன். பேபிக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். இந்த தண்ணி மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம ஸ்பூன்லவும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம டம்ளரில் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் கொடுக்கறதுனால நல்லா சிப் பண்ணி கொடுப்பேன். கொஞ்சம் நம்ம சூடாகவே கொடுக்கணும். வந்து இந்த ஸ்பைசஸோடு நம்ம கொடுக்கறதுனால கோல்டு கஃப் இருந்தாலும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கான்ஸ்டிபேஷன் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. இதில் வந்துட்டு பேபிஸ்க்கு வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 10 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய பிளட் இன்க்ரீஸ் ஆகும். முருங்கைக்கீரை சாதமும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சூப் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து நிறைய சத்து இருக்கும். 1 இயர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் நம்ம கீரை எல்லாமே கொடுக்கலாம். அவங்க நல்லா சீவ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து நல்லா அந்த சீவ் பண்ணி குடிக்க முடியாது. அதனால வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம வாட்டர் மட்டும் கொடுத்தாலே போதும். அதுலவே நிறைய சத்து இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபிக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு, அதனால அவங்களும் நான் விரும்பி சாப்பிட்றாங்க. பொண்ணுக்கும் கொடுத்துருக்கேன். அவங்க நல்லா வந்து அந்த சூப்பு ப்ளஸ் அந்த இலை எல்லாமே சேர்த்து குடிக்கிறாங்க. நல்லா சீவ் பண்ணிவிட்டு நம்ம பெரியவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பேபிஸ்க்கு வந்து நம்ம தண்ணியாகவே கொடுத்துக்கலாம். ஈவினிங் டைம் இல்லைன்னா நம்ம மார்னிங் டைம் எந்த டைமில் வந்து கொடுத்துக்கலாம். இந்த சூப் வந்துட்டு கோல்டு கஃப்க்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இந்த சூப்பு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் guys, see you on next video.